ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேண்டடன் எபிசோட் 12 தான், அதாவது ஃபைனல் எபிசோட். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்போ தான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே எல்லாருமே கெஞ்சி கேட்குறாங்க, ப்ளீஸ் இதை வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, வாய்ப்பே இல்லை. இதை வந்து உன்னோட வீட்டில் நீ வச்சுக்கலாம்ல. இல்லை, அதுக்கெல்லாம் இம்பாசிபிள், வாய்ப்பே இல்லை. இப்போ இவங்களை வச்சுக்கிற மாதிரி ஒரு இடம்னா அது மோமோவோட வீடு ஒண்டி தான். ஆமா பாட்டிமா, இந்த மாதிரி நம்ம கிட்ட அந்த பூனையும் இருக்கு, அதனால இதை வச்சுக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏய், நீ வந்து என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி அந்த விஷயத்தால சாப்பிட கூட முடியாது. சரி, அந்த மேல் என்னாச்சு? அது திரும்ப கெமிஸ்ட்ரி லேப்ல தான் இருக்கு. இப்போ அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அது ஹானா ஓகேவா இருக்கிற வரைக்கும் அது உங்க ஓகேவா இருக்குமா? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அது நைட் நேரத்துல வெளியில வந்து ஹானாவை பாக்குமா. அதனால தான் நாங்க கேக்குறோம், கெஞ்சி கேக்குறோம், தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. சரி, ஏதோ ஒண்ணு, உன்னோட பாலுக்கு என்ன ஆச்சு? அவங்க அந்த விஷயத்த பத்தியே சொல்றாங்க. சரி, ஏதோ ஒண்ணு, நம்ம சாப்பிட போலாம். அந்த டேபிளை நீ கொண்டு வா. அங்க அவ டேபிளையும் கொண்டு வரலாம். பின்னாடி அங்க ஜிஜியும் சொல்றான், ஓமோ நீ வந்து உண்மையிலேயே ஆசம் தான், உன்கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு. அதனால தான் கிராண்ட்மா உன்னை அவ்வளவு நம்புறாங்க எக்ஸாசிசம் பண்றதுக்கு. அதே மாதிரி உட்காரும், உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது உண்மையிலேயே வேற லெவலு. அது அவ்வளவு பேடஸா இருக்கு. ஏன் எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கும் அந்த மாதிரி பவர்ஸ் இருக்காதான்னு. சரி, பேசுனது போதும், எனக்கு ஹெல்ப் பண்றியா? நான் ஹெல்ப் பண்றதை விட்டு அங்க கோமளித்தனமா எதோ பண்றானா? மோமோ சொல்றா, ஹேய் நீ வந்து என்னோட வழியில இருக்க. மோமோ ஒரே ஒரு நிமிஷம், உன்னோட மண்டையில ஏதோ ஒரு டஸ்ட் இருக்கு, அது அப்படியே எடுக்கிறானா? அவ அப்படியே சிரிக்கிறா. இதெல்லாம் உட்காருன்னு பார்க்கும்போது அவனுக்கு அந்த டால்ஸ் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. அதாவது அந்த டால் சொல்லியிருக்கோம், இதான் என்னோட முதல் லவ், நான் வந்து என்னதானாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். இப்படி பண்ணா நான் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவேன், நான் அப்படி பண்ண விரும்பல. இதனால ஆளு ரொம்ப மோட்டிவேட் ஆகுறான். அதனால உட்காரு, நாங்க போயிட்டு அவன் என்ன பண்ணணும் அதையே பண்ணி காட்டுறான். அங்க மோமோ கிட்டே சொல்றான், நான் வந்து இதுக்கு மேல பின்னாடி நிக்க போதில்ல, நான் அவ்வளவுதான் சண்டை போட போறேன். அடே நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. ஆளு ஜிஜிக்கு தான் ஒரு போட்டியா இருக்கணும் அப்படின்னு பார்த்து அவங்க ரெண்டு பேரும் கண்ணா பின்னாடி எதோ பண்றாங்களா. அங்க மோமோ கத்த ஆரம்பிக்கிறான், போதும் கோமளித்தனமா எதோ பண்ணாதீங்க, இங்க வந்து என்னோட வழியில இருக்கீங்க. சரி போதும், நித்துறீங்களா? சாரி மேம், எங்களை மன்னிச்சிருங்க. இப்பதான் அங்க மோமோட பாட்டியே சொல்றாங்க, ஏய் மோமோ நீ வந்து அவனோட இடத்துக்கு போய் அங்க தங்க போற, அதனால உன்னோட அண்டர்வேர் மத்த எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணு. உங்க இருக்கும் போது தான் நீங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா? இது கேட்டோன்னே உட்காரணும் கேக்குறான். அப்பனா இது உண்மையா? நீயும் ஜிஜியும் அவனோட இடத்துக்கு போய் தங்க போறீங்களா? அதுவும் தனியாவா? ஆமா, நாங்க வந்து எதுக்கு போறேன்னா அங்க ஏதோ ஒரு கேர்ஸ் இருக்கான், அதை நாங்க அழிக்கணும், அதுக்காக தான் போறோம். அப்பனா நீ ஒண்டி அங்க தனியா போறியா? இல்ல நான் வந்து உன்னை கூப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா? அப்பனா நம்ம ரெண்டு பேருமே டக்குன்னு அங்க போகலாம், வேலையை முடிக்கிறோம், ஜிஜியை ஃப்ரீ ஆக்குறோம். ரொம்ப நன்றி உட்காரும், நான் இதுக்காக மறக்க மாட்டேன் உங்களை. இதுக்கப்புறம் நைட் ஆகுது. அங்க ஸ்கூல்ல சில பசங்க ஓஜா போர்டு விளாடலான்னு வந்திருக்காங்களா. அங்க பொண்ணுங்களுக்கும் ஒரு மாதிரி பயமா இருக்கு, இந்த ஸ்கூல்ல என்ன நைட் டைம்ல இப்படி கொடூரமா இருக்கு. ஆமா ஆமா, பேய் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போறோம். ஆனா திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குதா, ஆச்சச்சு பார்க்கும் போது தான் தெரியுது அது அந்த பொம்மை தான். அதை பார்த்து இவங்க பயந்து போயிடுறாங்க. சம வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குதான். அது ட்ரெயின்லாம் பிடிச்சு டைரக்டா கமிகோ சிட்டிக்கு வந்து இருக்குமா. நான் வர வழியில ஏதோ ஒரு ட்ரக் மோதிட்டு. இந்த சைடு மோமோவும் அந்த பொம்மையும் 4 மணிக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. அவன் எப்பதான் வருவான்? 4 மணி ஆயிடுச்சு. ஆனா நீ கவலைப்பட வேணாம், நான் வந்து உனக்காக வெயிட் பண்றேன் அவன் வர வரைக்கும். இதே மாதிரி காலையில ஆகுது. அங்க இன்னுமும் அவனை ஆளக்கணும். திடீர்னு ஒரு வாய்ஸ் அது, நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எனக்காக. டாரோ நீ வந்துட்டியா? ஐ லவ் யூ. அங்க மோமோ எழுந்துக்கிறா. அட நீ வந்துட்டியா? வந்தானா என்ன எழுப்பிருக்கலாம்ல. மன்னிச்சிருங்க மோமோ, இனிமேலும் நான் இந்த மாதிரி டைம் ஆக்க மாட்டேன். கண்டிப்பா நான் டைமுக்கு டான்னு வந்துடுறேன். இந்த சைடு ஜிஜியால அங்க தூங்கவே முடியல, என்னால திரும்பவும் தூங்க முடியல. இதுக்கு காரணம் அவன் தான். இதுக்கப்புறம் அங்க ட்ரெயின்ல அவங்க போறாங்களா. அங்க போகும்போதே ஒரு கேம் வர்றாங்க. இதுல உட்காரும் தோத்து போகிறான். இதெல்லாம் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா கலாய்க்கிறாங்க. இந்த சைடு அங்க ஜிஜி ஏகப்பட்ட சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கானா. அதை பார்த்து மோமோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறா. இதெல்லாம் பார்க்கும்போது கருண் ஒரு மாதிரி கஷ்டப்படுறான். ஏன்னா அவனால அந்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தணும்னு பாக்குறான், இருந்தாலும் அவனால முடியல. இதை பத்தி அவன் நல்லா யோசனை பண்ணா. நடுவுல மோமோ வந்து கேக்குறான், ஆமா என்ன யோசனை இருக்க? சைட்லயே அங்க ஜிஜி இன்னமும் விளையாட்டுத்தனமா எதோ பண்ண. அது மோமோக்கு ரொம்ப பிடிச்ச போது அவன் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், மோமோட இன்ட்ரெஸ்ட்டை ஏன் பக்கம் வர வைக்கணும். இதனால சுசினோகோ அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி அவன் பேசுறான். கேட்கும் போது அங்க மோமோக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா. அவ வந்து கேக்குறா, சொல்லு நான் வந்து ஆசைப்படுறேன், நான் கேட்கணும். ஒரு புக்கத்தை வந்து இந்த பழங்கால கதையெல்லாம் சொல்றானா. ஷெய்னி கிட்ட ஒரு பாம்பை பத்தி ஒரு கதை வரும், அதை பத்தி சொன்னனே அவ ரொம்ப ஆர்வமாறா. நம்ம வந்து சீக்கிரமா அங்க போலாம், ஏதோ ஒண்ணு, நீ வந்து அங்க ஏன் கூட தானே இருக்க போற. அதெல்லாம் கேட்கும் போது ஆளு அங்க திரும்பவும் இன்னொன்னு காட்டுறான், ஒரு கப்பாவை பத்தி தான். அதெல்லாம் காட்டும் போது அங்க ஜிஜிக்கு இன்னமும் ஆர்வம் அதிகமாகுதா. அதை பத்தி அவன் பேச ஆரம்பிக்கிறான். காரனுக்கு கப்பாவை பத்தி ஆல்ரெடி நிறைய விஷயம் தெரியுமா. அவன் வேற ரீசெண்டா ஒரு கப்பாவை பார்த்திருப்பான், அதை பத்தியும் அவன் சொல்றான். இதனால அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிறாங்க. பேசிக்கும் போது தான் உட்காருன்னு நோட்டீஸ் பண்றான். வந்து மோமோ தாண்டி இது வரைக்கும் யாரு கூடயும் இந்த அளவுக்கு பேசினதில்ல. ஜிஜி இப்படி நல்லா பேசுறானா. நடுவுல அங்க ஜிஜியும் கேக்குறான், ஏ உட்காருன், உனக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, வந்து உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாமா. நான் உட்காருனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதனால ஜிஜி அவனா முடிவு எடுக்கிறான். அப்பனா நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டியா? அட இரு, மோமோ வந்து உன்னோட ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு மோமோ. இப்போ நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாத்தான். இல்ல நான் வந்து ஒரு மோசமான ஃப்ரெண்டு. இது கேக்குற மோமோ அங்க பயங்கரமா கத்துறான், ப்ளீஸ் அப்படி சொல்லாத.
என்ன விஷயம் மோமோ, நீ என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லலாம். இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அந்த இடத்துக்கும் வராங்க. அங்க மோமோக்கு அதை பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு ஹாட் ஸ்பிரிங் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஆச்சு. எங்க அப்பாவால தான் நாங்க வந்து இங்க வந்தோம். என்ன உங்க அப்பா ஒரு ப்ரொஃபஸரா இல்ல ஒரு டீச்சரா? அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த வேல்கனோல ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாரு. அதனால தான் நாங்க இங்க வர மாதிரி ஆச்சு. அது என்ன ஆபத்தான விஷயம் இல்லையா? திடீர்னு வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. 200 வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் அது வெடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க படிக்கட்டு ஏறி போற மாதிரி இருக்கு. ஒரு படிக்கட்டும் அவ்வளவு பெருசா இருக்கு. போறாங்க போயினே தான் இருக்காங்க. இதனால மோமோ உட்காருன்னு ரொம்ப டயர்ட் ஆயிராங்க. ஃபைனலி அங்க வந்து சேர்றாங்க. அங்க ஜிஜியும் கேக்குறான், அம்மா ஏதாச்சும் வித்தியாசமா உனக்கு தெரியுதா இந்த வீட்டுல? இல்ல பார்த்த வரைக்கும் எதுவும் அந்த அளவுக்கு தெரியல. இது நார்மலான வீடு மாதிரி தான் தெரியுது. சரி நம்ம உள்ள போய் பார்க்கலாம். உட்காரும், நீ வந்து என்ன பண்ற? வா நம்ம உள்ள போலாம். இந்த சைடு சில பல வித்தியாசமான ஆளுங்களையும் காட்டுறாங்க. சீன்ல உள்ள வராங்களா, அவங்க எவ்வளவோ தேடி பாக்குறாங்க. இருந்தாலும் அந்த வீடு அது வந்து அப்படியே நார்மலா தான் இருக்கு. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிற மாதிரியே தெரியல. போனா இங்க எந்த விதமான ஸ்பிரிட்டும் இல்லையா என்ன? டிவி ஆன் ஆகுமா? உடனே உட்காருன்னு சொல்றான். பாத்தியா அது ஆனாச்சு. இல்ல நான் தான் ஆன் பண்ணேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது காலையில, சோ அதனால ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும். அதாவது டர்போகிரானிக்கு என்ன ஆச்சோ அதே நிலைமை தான். அதனால அது எங்கேயாச்சும் ஒளிஞ்சுன்னு இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியா? அப்பனா நான் உனக்கு ஷோல்டரை அமுக்கி விடுறேன். வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ஜூஸை கொண்டு வா. ஏய் உட்காரும், நீ வந்து என்ன பண்ற? வா, நீயும் டயர்டா இருப்ப, பக்கத்துல உட்காரு. அவனும் வந்து உட்காரானா. இப்பதாங்க மோமோவே சொல்றான், ஸ்பிரிட்டே இல்லாத மாதிரி தான் தெரியுது, நம்ம போய் ஹாட் ஸ்பிரிங்ல குளிக்கலாம். ஏய் நீ வந்து சும்மா சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு அங்க குளிக்கணும், அதுக்காக நீ அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ ஒண்ணுப்பா, நீங்க வந்து இங்க இருங்க, 2 பேரும் ஜாலியா இங்க ஃபன் பண்ணுங்க, கூடிய சீக்கிரத்துல வரேன். நீ என்ன சொல்ற? நீ போனக்கப்புறம் திடீர்னு வந்தா என்ன பண்றது? நீ கவலைப்படாத, ஈவினிங் குள்ள நான் வந்துருவேன். அதுக்கப்புறம் அங்க மோமோ போயிடறா. இப்பதான் அங்க ஜிஜியே வரான். அம்மா என்ன ஆச்சு? அவ போயிட்டாளா? நானும் அவ கூட போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏதோ ஒண்ணு, நம்ம சாக்கர் விளையாடலாமா உட்காரும்? அங்க சாக்கரை எப்படி விளையாடணும் அவன் சொல்றான். அதே மாதிரி அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன ஒண்ணு, உட்காருனுக்கு அங்க விளையாடவே தெரியல. நல்ல வேலை மோமோ வந்து இதெல்லாம் பார்க்கல, இல்லன்னா அவ என்ன தப்பா புரிஞ்சுப்பா. அங்க விளையாடும் போதே இப்பதான் ஒரு விஷயத்தையும் கேட்கறான். ஹே உட்காரும், உனக்கு வந்து மோமோவை ரொம்ப பிடிக்கும் தானே? நீ லவ் பண்ற தானே? இந்த சைடு அங்க மோமோவும் யோசிக்கிறா. வேணும்ட்டு தான் இங்க வந்தேன். அதாவது அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உட்காருனுக்கு என்னை தாண்டி இப்பதான் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டே கிடைக்கிறான். சீன்ல அங்க உட்காருன்னு சொல்றான். மோமோ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, அவ கியூட், அதே மாதிரி எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். இந்த சைடு அங்க மோமோ அங்க குளிச்சு நிப்பாளா. அந்த வால்ஸ் எல்லாம் பார்த்து யோசிக்கிறா. வால்ஸ் இல்லைன்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் சின்னதா இருந்தா வியூ வச்சிருக்கும் பாக்குறதுக்கு. யோசிக்கும் போதே வித்தியாசமா பின்னாடி அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. இந்த சைடு அவங்க 2 பேரும் அங்க சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு வந்து மோமோட ஃபேஸ் பிடிக்கும் தெரியுமா, அதனால நான் தான் ஜெயிச்சேன். எனக்கு கண்ணு பிடிக்கும், அதனால நான் தான் ஜெயிச்சேன். இல்ல நான் வந்து அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அப்ப யாரு ஜெயிச்சா? அப்ப நான் தானே? இல்ல நான் தான் ஜெயிச்சேன். அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்து அவனால சொல்லவே முடியல. கட்டத்துல உட்காருன்னு அதை சொல்றானா. இதனால ஜிஜி எங்க தோழி ஒத்துக்கிறான். ஓ அப்படியா, அப்போ நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான். உட்காருன், வா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆளுக்கு ஒரு மாதிரி ஜெலஸா இருக்குமா, இதனால உட்காருன்னு பிடிச்சு அங்க பயங்கரமா நெரிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி நெரிக்கும் போது தான் அங்க உட்காருன்னே சொல்றான். ஏய் நீ வந்து அதை பாத்தியா? இது வந்து ரொம்ப ஸ்டேஞ்ச் ஆயில. அங்க ஒரு வித்தியாசமான ரூம் இருக்கு, அதை அவங்க பாக்குறாங்க. போய் பார்க்கும் போது தான் அவங்களுக்கு டவுட் இன்னும் அதிகமாகுது. இந்த சைடு அந்த ஆளுங்க பார்த்தா கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஊத்து பார்க்கும் போது தான் தெரியுது மேலு ஃபீமேலு 2 பேரும் குளிக்கலாமா. இதனால அங்க மோமோவால எதுவுமே பண்ண முடியல. அவ எப்படியாச்சும் தப்பிக்கலான்னு பாக்குறா. ஆனா அதுக்குள்ள அவங்க முன்னாடி வராங்களா, சைக்கி பவரை வச்சு தாக்கலான்னு பாக்குறா. ஆனா அவங்க செம்ம வேகமா வந்து மோமோவை அப்படியே பிடிச்சு தண்ணியில முக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அங்க பொருளை எடுத்து அப்படியே உடைக்கிறாங்களா. அந்த ரூமே ஓட்டையாயுது. இந்த ரூமும் அப்படியே மிஸ்டீரியஸா இருக்கு. சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த சீசன் 1 முடியுது. அதுக்கப்புறம் சீசன் 2 இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஜூலை 2025 தான் ரிலீஸ் ஆகுது. பார்க்கலாம் ஜிஜி மோமோ உட்காரணும் இவங்க 3 பேருக்கு என்ன ஆக போகுதுன்னு. இந்த சைடு மோமோ மாட்டிக்கினா, இந்த சைடு இவங்க 2 பேரும் அந்த ரூமை பாக்குறாங்க. பார்க்கலாம் சீசன் 2 எப்படி இருக்க போகுதுன்னு. சீசன் 1 எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் சீசன் 2 உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.